மிகப்பெரிய செல்வந்தராயிருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே, மிகப்பெரிய செல்வந்தராயிருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே, உமக்கு ஒப்பானவர் யாருண்டு? உமக்கு நிகரானவர் எவருண்டு? உமக்கு ஒப்பானவர் யாருண்டு? உமக்கு நிகரானவர் எவருண்டு? செல்வந்தரே, உயர்வான செல்வந்தரே, செல்வந்தரே, என் இயேசுராஜன் நீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை எங்கள் செல்வந்தருக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுராஜனுக்கே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் மாலாகும், எவரையும் பலப்படுத்தவும் மாலாகும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் மாலாகும், எவரையும் பலப்படுத்தவும் மாலாகும். செல்வந்தரே, உயர்வான செல்வந்தரே, செல்வந்தரே, என் இயேசுராஜன் நீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை எங்கள் செல்வந்தருக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுராஜனுக்கே. தாழ்ந்தோரை என்றுமே நீர் மறப்பதில்லையே,
மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று சொல்லி ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மோசே தம்முடைய ஜனத்தை பார்த்து கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை இங்கு அறிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் இந்த பிலேயாம் பாலாக் என்ற ராஜாவிடத்தில் கூலி வாங்கி கொண்டு இந்த இஸ்ரவேலை சபிக்கும்படி புறப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த பிலேயாமுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மேல் அன்பு கூர்ந்தாராம். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த சாபத்தை எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினாராம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் தாயின் ஆலோசனை நிமித்தமாக ஈசாக்கின் இடத்துல போய், நான் தான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லும்படி ஏவப்பட்டான். அப்படி தாய் அந்த ஆலோசனையை சொல்லுகிற போது யாக்கோப்பு சொல்லுகிறான், ஒருவேளை என்னுடைய தகப்பன் என்னுடைய சரீரத்தை தடவி பார்க்கிற போது நான் எத்தன் என்று கண்டுபிடித்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதிலாக சாபத்துக்கு உள்ளாகி விடுவேனே என்று சொல்லி அவன் பயந்து, என் தகப்பன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபித்து விடுவாரே என்று சொல்லுகிற போது தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. அவன் நான் மூத்த மகன் ஏசா என்று சொல்லி ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போகிறது போல அவன் நினைத்தான். அவன் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக இவனாக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அபகரித்து கொண்டவனாக அவன் போகிறான். அது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் பட்ட பலவிதமான இன்னல்கள். ஆனால் வெளிப்பிரகாரமாக அவன் பார்க்கிற போது அவனுக்கு மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், ஆடு மாடுகள் கிடைத்தது, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது போல இருந்தது. ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒரு விரக்தி இருந்த போது அவன் அந்த இடத்திலிருந்து திரும்ப வேண்டியதாயிற்று. இப்பொழுது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறான், இதுவரையிலும் நான் பெற்றிருந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாகவே தெரியவில்லை. இதுவரை எனக்கு எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஏதோ சாபம் என் வாழ்க்கையில் இருக்கிறது போல நான் உணர்கிறேன். இப்பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவன் போராடுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் யாக்கோப்பின் மேல் அன்பு கூர்ந்தாராம். அந்த சாபத்தை எல்லாம், கடந்த நாட்களில் சாபத்தின் விளைவாக அவன் அனுபவித்த எல்லாவித இன்னல்களையும் நீக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவன் மீது அன்பு கூர்ந்தபடினால் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி, இனி நீ யாக்கோப்பு இல்லை, இனி இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று சொல்லி தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ விதமான ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற பலவித காரியங்களுக்குள்ளாக
நம்மையும் அறியாமல் நமக்கும் தெரியாமல் சில சாபங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. சில வேதனையான காரியங்கள், பலவிதமான இன்னல்கள் மறைந்து இருக்கிறது. இந்த சாபத்தை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தரிடத்து நாம் முழு இருதயத்தோடு வருகிற போது இந்த சாபத்தை எல்லாவற்றையும் நம் தேவனாகிய கர்த்தர் நம் மீது அன்பு வைத்து நமக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஆண்டவரை நோக்கி அதற்காக நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துல உடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அநேக காரியங்களில் சில சாபங்கள் மறைந்திருக்கிறது. ஆண்டவரே, அவைகளை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு காண்பித்து, அது மாத்திரமல்ல, இந்த சாபங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிற கர்த்தராகிய தேவன் நீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக சாபமாகி எல்லாவித சாபத்திலிருந்தும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர் என்ற விசுவாசத்தை கொடுத்து இந்த சாபத்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆசீர்வாதம் போல் இருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நிறைவை நான் உணர முடியவில்லை, இந்த சாபங்களை எல்லாவற்றையும் என்னை விட்டு நீர் எடுத்து போடும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த சாபங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தபடியினால் இந்த சாபங்களை எல்லாவற்றையும் உடைத்து நீங்களாக்கி அவர்களை இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நிலைநிறுத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.